விவசாயம் செழிப்பாக இல்லை. விவசாயி உற்பத்தி பண்ணுகிற பொருளுக்கு விவசாயியே விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. விவசாயி இன்றைக்கு கேட்கின்ற கேள்வி, நாங்கள் வாழ்வதா சாவதா? விவசாயி எந்த பொருளை விளைவிச்சாலும் விவசாயியே விலை நிர்ணயம் பண்ணணும். ஒரு வியாபாரி விலை நிர்ணயம் பண்ணக்கூடாது. இங்கே பல ஆண்டு காலமாக நாங்கள் அதை சொல்லி வரோம். ஆனா போக வேண்டிய இடத்துக்கு போய் உட்கார வேண்டிய இடத்துக்கு போய் உட்கார்ந்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும். வியாபாரிகள் நிறைந்த பகுதி, உழைத்திடும் பாட்டாளிகள் உழவுகிற பகுதி, நடுத்தர மக்கள் அன்றாடங்காட்சிகள் வசிக்கின்ற பகுதி. ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்பட்டது, எத்தனை முறை சமையல் எரிவாயு கேஸ் விலை ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதனைப்பட்டீர்களே. நம்ம குடும்ப வருமானத்தால் தாக்கு பிடிக்க முடியவில்லை, அடிப்படை செலவுகளுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை, வேறு செலவுகளை தியாகம் செய்யலாம், சமையல் செய்யாமல் எப்படி இருப்பது? கிராம பகுதியாக இருந்தால் ஏதாவது வேறு வழி இல்லாமல் நம்முடைய மக்கள் ஒரு காலத்திலே பயன்படுத்தி வந்த சாண வரட்டிகள் அல்லது அங்காங்கு கிடைக்கக்கூடிய விறகுகளை கொண்டு கூட அடுப்பு மூட்டலாம். பட்டணத்திலே இருக்கிற மக்கள் இந்த சமையல் எரிவாயை நம்பித்தானே குடும்பத்தை ஜீவனம் நடத்துகிறார்கள். அதனுடைய விலையை தாறுமாறாக உயர்த்தினால் அந்த குடும்பத்தில் அந்த வருமானத்தில் எப்படி கட்டுப்படி ஆகும்? அடிப்படை செலவுகள், துணிமணி எடுப்பதற்கு ஆஸ்பத்திரி செலவு, அன்றாட செலவுகள், இவற்றை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டிய நிலை வருகிற போதெல்லாம் வருகிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் தலையில் பாறாங்கல்லை போட்ட காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை குப்பை தொட்டியிலே தூக்கி போடுவதற்கான சந்தர்ப்பம் தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் ரொம்ப பேச வேண்டாம், அது டெபாசிட்டுக்காக போராடிட்டு இருக்கு. அது இப்போ என்னன்னா இன்டென்சிவ் கேர்ல ஆக்சிஜன் சிலிண்டர்ல பொறுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட்டோட ஆக்சிஜன் சிலிண்டர் பிரிஞ்சு விட்டுருவாங்க. அது பொருட்டே இல்லை. நம்ம பணத்தை யானைகளை எடுத்து போராடுறவங்க, நோஞ்சாக்களை எடுத்து போராடுவீங்க. காங்கிரஸ் இஸ் ரிட்டர்ன் ஆஃப், கோல் முடிஞ்சு போச்சு என்ற அன்னைக்கு பாத்துக்கிடுங்க. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்காது. செய்த படுகொலைகளுக்கு துணை நின்ற துரோகம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட, காவிரி பாலாறு உள்ளிட்ட, காமராஜர் உருவாக்கி தந்த நெய்யாறு இடதுகரை சேனல், செண்பகவல்லி அணைக்கட்டு திட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் வாழ்வாதாரங்களுக்கு சோனியா காந்தி இயக்குகின்ற அவரது கைப்பொம்மையாக செயல்படுகிற டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இழைத்த கொடுமை. 578 மீனவர்களை நமது கடலில் நாள்தோறும் வந்து படுகொலை செய்து சுட்டுக் கொள்ளுகின்ற கொடுமையை தடுக்காத அவனோடு கும்மாளம் போடுகிற கடற்படையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு, லட்சக்கணக்கான தமிழர்கள், குழந்தைகள், பாலகர்கள், பச்சிடம் குழந்தைகள், தாய்மார்கள் ஈவு இரக்கமில்லாமல் படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த தமிழ் இன படுகொலை செய்த பஞ்சமா பாதகம் செய்த கொலைகாரன் ராஜபக்சேக்கு ஆயுதமும் பணமும் கொடுத்து இந்த வடசென்னையில் தானே குளத்தூரிலே என் உயிர் தம்பி முத்துக்குமார் தீக்குளித்தார். இந்த வடசென்னையிலே தானே குமரேசன் தீக்குளித்தார். கொடுமை நீங்காதா? உயரம் தெரியாதா? தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து தடுக்கப்பட மாட்டாதா என்று எண்ணித்தானே தங்கள் உயிர்களை மரண தீக்கு ஒப்படைத்தார்கள். ஆகவே இந்த கொடுமைகள் செய்த காங்கிரசுக்கு மன்னிப்பே கிடையாது. கூடி குலாவி தனி துரோகத்துக்கு உடனிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மன்னிப்பு கிடையாது. ஆனால் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய சாமர்த்தியத்தார். ஆனால் அவருடைய அகட விகட சாமர்த்தியங்கள் எல்லாம் இப்ப எடுபடல. நான் காலையில் எழுந்திரிச்சு முரசொல்லி வரணும் படிச்சேன். முரசொல்லி தரம் படிச்சிடணும் இல்ல, அப்பதான் தலைவர் என்ன ரூட் எடுக்காரு, என்ன லைன்ல வராது நமக்கு தெரியும். அவர் ஜனங்கள் எல்லாம் மறந்திருப்பார்கள் நினைத்து ஈழத்தமிழர்களுக்காக தான் இந்திய அரசு சரியா செய்யல, அவர்கள் ஈழத்தமிழர்கள் படுகொலை நடந்தது, இப்ப ஜெனீவாவில் அதற்கான முறையிலே ஓட்டு போடுறேன். ஈழத்தமிழர் படுகொலை நடந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த துரோகம். இந்த தமிழக அரசு அன்றைக்கு உறுதியாக இருந்திருந்தால் இந்த படுகொலை நடந்திருக்குமா?
அந்த படுகொலைக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீர்கள். ஆகவே உங்களை பொறுத்த மட்டிலே இப்ப ரேஸ்ல நீங்க இல்ல, திமுகவுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அண்ணா திமுக அவங்க எல்லாரையும் விட ஏமாத்துட்டாங்க. அவர்கள் என்ன செய்கிறார்னா, நாம் பாடுபட்டு உழுது விதைத்து எருவிட்டு விதை முளைக்க கண்டு தண்ணீர் விட்டு பூச்சிகள் தாக்கி வராமல் காப்பாற்றி கருதிருக்கிற பருவத்துக்கு நல்ல கதிர்கள் விளைந்திருக்கிற நேரத்தில் நம்ம உழைச்சிருப்போம். அவங்க லேசா அறுவடை பண்ணிட்டு போவாங்க. இந்த திறமை கோடிக்கணக்கான மக்கள் நெஞ்சிலே தீபமாக அண்ணாவின் இயக்கத்தை, அண்ணா திமுக என்று உருவாக்கிய புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் ஏற்படுத்திய இயக்கத்தை, அந்த கோடிக்கணக்கான மக்களினுடைய ஆதரவை தனக்கு பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் மற்றவர்கள் உழைப்பில் அறுவடை செய்ய நினைக்கின்றார். அது ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், 3 தமிழர் தூக்கை தடுக்கின்ற பிறகு 3 தமிழர்களின் தூக்கை அழுத்தறிவது அரியன் வைகோ என்ற தகுதியோடு இருக்கின்றேன். அதே போலத்தான் அது முல்லை பெரியாராக இருக்கட்டும். ஊழலை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விசாலமான ஒரு பெரிய அறிக்கையை தந்திருக்கிறார்கள். யாராவது வெளிநாட்டில் வந்து இந்த அறிக்கையை படித்தால் ஒரு கரப்ஷனை பற்றி பேசுகிற ஒரு மாபெரும் தலைவி நினைப்பாங்க. முதலமைச்சர் அவர்களே, நீங்க இப்ப எந்த கேஸுக்கு வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சீங்களா? அந்த ஊழல் வந்து இமாலய ஊழல். நீங்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறுவ முடியாமல் நீங்கள் ஏற முடியலன்னா வேறமா நினைச்சாங்க. அடிக்கடி போறதுலேருந்து வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம மன்னிக்கவே முடியாது. நான் பொதுவா பெயர்களை சொல்லி பேசுற வழக்கம் கிடையாது எந்த கட்சியுடைய. ஆனால் பேச வேண்டிய துர்பாக்கியத்துக்கு ஆளாயிருக்கிறேன். 64 கோடி ரூபாய் ஊழல் தான் போபஸ் பேரைக்கு பேர ஊழல். அந்த ஊழலை செய்த குற்றச்சாட்டுக்கு ஆளான ராஜீவ்காந்தி சர்க்காரை மக்கள் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் ஆண்டிமுத்து ராஜா மந்திரியாக இருந்தபோது நடைபெற்ற ஊழலின் மதிப்பு 1,76,00,000. 1,76,000 கோடியை கணக்கு பண்ணுறீங்க. நம்ம கோடி எங்க பார்த்தா நாவலர் சொல்ற மாதிரி தெருக்கோடியை தானே பார்த்தா இன்னைக்காவது வருஷத்துல ஒரு நாளைக்கு ஜவுளி கடையில துடிக்கிறது. அதாவது 1,76,000 கோடிங்கிறது ஒரு அரசாங்கத்தின் பட்ஜெட்டை தாண்டிடும். எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அவர் பேசுகிறார். குற்றவாளிதான். அதை விரிவாக பேச மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கு கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் தோழர்களை கேட்கிறேன். நீங்க புத்தகமே போட்டிருக்கீங்க இந்த சட்டம் ஊழலை பற்றி. அதாவது 1,76,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி திகார் மத்திய சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடந்து இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றவர் வேட்பாளரா? குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, குற்றமற்றவனாக தோன்ற வேண்டும். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். குற்றச்சாட்டுக்குள்ளானவர் எப்படி வேட்பாளராக்கிறீர்கள்? கலைஞர் சொன்னார், நாங்கள் எல்லாமே அந்த லிஸ்ட் தானே, அதனால நாங்க நிறுத்திட்டோம். 1-2 பேர் ஊழல் பண்ணியிருந்தா நாங்க லிஸ்ட்ல எடுத்துடலாம். நாங்க எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார், நாங்கள் அங்கம் வகிக்கின்ற ஆட்சி நடக்கும். பீம்சிங் இதெல்லாம் பொதுக்குழப்பம்னு ஒரு பழைய படத்தில் ஒரு வசனம் இருக்கு. முதலமைச்சர் அவர்களே, நான் சாதாரண ஆளா கேட்கிறேன், இது கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. நீங்க அங்கம் வகிக்கிற ஆட்சியா? அது எந்த ஆட்சி? நீங்களே ஒரு 300 சீட் ஜெயிச்சிருக்கீங்களா? அகில இந்தியாவில் டைட்டில் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு 272 சீட் நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, காங்கிரஸ் ஆதரவோடு நம்ம காம்ரேடுகள் போன்ற கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைந்து, இதற்கு முன்பு அமைந்ததல்லவா 96. அதுபோல அப்படி ஒரு கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அந்த கூட்டணியிலே நீங்களே இடம்பெற்று அப்படி ஒரு ஆட்சியிலே அங்கம் வகிக்கிறார். அங்கே அங்கம் வகிக்கப் போகிறீர்களா? நான் தீர்மானம் ஜனவரி 1ஆம் தேதி பிரஸ்ல சொன்னேன். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, காங்கிரஸ் மறைவு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்ற அப்படி ஒரு ஆட்சி அமைக்கலாம் என்ற சிந்தனை உள்ள கட்சிகளோடு கூட ஒட்டும் புறவும் என்றும் கிடையாது என்று நான் அறிவித்தேன். அப்படி என்றால் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவோடு ஒரு அமைச்சரவையில் உட்கார போறீங்களா? அப்படி என்றால் எனது மதிப்புக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மதிக்காமல் வெளியேற்றியது ஏன்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடுகளவு மரியாதை கொடுக்காமல் வெளியேற்றியது ஏன்?
அவர் எத்தனை இடங்கள் என்பதற்குள்ளே போக விரும்பவில்லை, அது உங்களுடைய பிரச்சனை. ஆனால் கூட்டணி பேசுகிற போதே 40 இடங்களுக்கும் நாங்கள் போட்டியிடுவோம் சொல்லிவிட்டு பிரச்சாரத்துக்கு போனீர்களே, இந்தியாவில் இப்படிப்பட்ட அடிப்படை நாகரிகத்தை கூட ஒரு அரசியல் கூட்டணியிலே பின்பற்றாதவர் உங்களை தவிர இதுவரை நான் அறிந்து மட்டும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது. அப்படியானால் நீங்கள் எப்படி இந்த மத்திய அரசிலே அனுபவிக்கப் போகிறீர்கள்? கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாரும். இல்ல நீங்களே பிரதமர் உங்க பேச்சாளர்கள் பேசுறாங்க, சில படிக்காசு புலவர்கள் பேசுகிறார்கள். ஆமா, அதாவது இவங்கதான் பிரதமர். எந்த ஊர்லயா பிரதமர்? போயஸ் தோட்டத்தை சுற்றி ஒரு ரவுண்டு கட்டி இதான் இந்தியாவில் ஒரு மேப் வரைஞ்சி அந்த மேப்ல ஒரு நாற்காலியை போட்டு ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு சினிமா செட்டிங்ஸ் ஒரு செட்டிங்ஸை போட்டு அந்த பார்லிமெண்ட் பில்டிங்குள்ள ஒரு லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வச்சு சென்ட்ரல் ஹாலை வச்சு அப்படியே உங்க அதிமுக பொதுச் செயலாளர் அழைச்சிட்டு போய் அங்க ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் எழுதி ஒட்டி அதை உட்கார வைக்க போறீங்களா? பிரதம மந்திரி யார் வருவார் என்று சொன்னால் எந்த அடிப்படையில பிரதமராக வருவோம் என்று ஜெயலலிதா சொல்கிறாரா? அப்ப உங்க பேச்சாளர்கள் மந்திரிகளை எப்படி சொல்றாங்க? ஏன், எதனால், எப்படி என்று கேளுங்கள் நண்பர்களே. அந்த கேள்விகளில் தான், அதன் விடைகளில் தான் உங்கள் வாழ்வின் மலர்ச்சியும் செழிப்பும் இருக்கிறது என்று கிரேக்க விஞ்ஞானி சொன்னார்.